சோ இந்த கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஆக்டர்ஸ் கதையில இருந்தாங்க, ஒரு பிலிம்ஸ்ல நடிச்சாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்திருக்காரு. காமெடினாலும் சூப்பரா பின்னி பெடல் எடுப்பாரு. அட் தி சேம் டைம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பரா நடிப்பாரு. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ஷரத் ரவி அவர்கள். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது டிசி தான். சோ டிசில நீங்க பீப்புளோட சேர்ந்து ஆடியன்ஸோட சேர்ந்து படம் பார்த்திருப்பீங்கல்ல, அப்போ எல்லாரும் உங்களை திட்டினாங்களா இல்ல பாராட்டினாங்களா? இல்ல, ஆக்சுவலி எப்படி நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வரும்போது சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒரு மிக்ஸ்ட் எமோஷனும் எனக்கும் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஆனாங்க, இவரா இந்த ரோல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொறுமையா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திட்டினாங்க. அப்புறம் வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு கலந்து எல்லாமே ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டான எமோஷன்ஸ் அவங்களும் கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரே படத்துல எல்லாமே நடக்குது. நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க? அந்த ஜர்னி சொல்ல முடியுமா? இனிஷியலா வந்து லோக்கி ப்ரோ வந்து இந்த படம் பண்ண போறாருன்னு அப்படின்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு யார் கூட எப்படி எங்கே இது எதுவுமே தெரியாது. ஸோ அப்போதான் வந்து ஒரு படம் முடிச்சிருந்தேன், மஜந்தான்னு சொல்லிட்டு ஒரு படம் முடிச்சிருந்தேன். சாந்தனு பாக்கியராஜ் சார் அவரோட படம். ஸோ அதை முடிச்சுட்டு சரி அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, நம்ம பண்ணுவோம், யார்கிட்ட பேசுவோம், வேற ஏதாவது பண்ணுறாங்களா, யாராவது செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டே இருப்போம். டக்குன்னு ஒரு கால் வந்துச்சு. விக்கின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட், விக்னேஷ் சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் கால் பண்ணாரு. இதை மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 10 days எதுவுமே வரல. சரி, நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், எப்பவுமே வந்து இது மாதிரி தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த படத்துக்கு நம்ம மூவ் ஆன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய படங்கள்ல வந்து இந்த இது இருக்கு, ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அதனால எது எங்க எப்படி அமையணுமோ அப்பதான் அது அமையும். ஸோ அதை மாதிரி பார்த்தோன்னா அருண் சார் அப்புறம் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் சார் போய் பார்க்க போனேன். அருண் சார் வந்து நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப கேட்கும்போதே ஒரு மாதிரி இது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும்ல, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே தோணுச்சு. அதோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ண பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. வெரி நைஸ் சார். பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க எல்லாருமே தியேட்டர்ல. உங்களோட பிரசன்ஸே வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்கா சாட்டிஸ்ஃபைங்கா எல்லாருக்குமே இருக்கு. பட் கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர்ல உங்களை பார்த்தோம். ஒரு டிரான்ஸ்போர்ட் பாயா, ஒரு ஸ்டேட் பர்சனா உங்களை பார்த்திருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி கெட்டப்ல உங்களை பார்த்ததே இல்லை. எப்பவுமே வித் பியர்ட் எல்லா கேரக்டர்ஸ்லயுமே அப்படிதான் பண்ணியிருக்கீங்க. எதனால இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க? நீங்க சொன்ன மாதிரி தான், சார்க்கே வந்து என்னை வந்து ரொம்ப வருஷமா பார்த்து போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஏதாவது டிஃப்ரெண்டா ஏன்னா ஒரு சேட்டுன்னா ரொம்ப கன்வென்ஷனலா இருக்கணும். அது பண்ணும்போது அதை ஏத்துக்கணும் அப்படின்றதுனால ஷேவ் பண்ணோம். ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இன்னமும் அப்பவும் கன்வின்ஸ் ஆகல. ஸோ ஏர் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரை வந்து நல்ல படிய வாரி உள்ள கொஞ்சம் முடியெல்லாம் கட் பண்ணி ரொம்ப அப்படியே இதுவா பண்ணி அதுல ஒரு முடி மட்டும் அப்படி வரா மாதிரிலாம் வந்து அது இருந்துச்சு. அதுக்கு கண்டினியூட்டி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டைம் அது ஒரு மாதிரி மாறிடும். ஸோ ஏன்னா அடுத்த சீனுக்கு இம்மிடியட்டா இன்னொரு சீன் வரும்போது நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி பார்க்கலன்னா அது ரொம்ப கன்வின்ஷனலா இருக்காது. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் என்னையே நானே கன்வின்ஸ் பண்ணிப்பேன். ஓகே, நல்லா இருக்கா, அப்பதான் நம்ம மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டா பண்ணுவோம். மேக்கப் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சார் அந்த லுக்? எனக்கு என்ன மாதிரியே இல்லை, அதனால நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். யாரோ மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு யாரோ மாதிரி இருக்கும்போது அதுதான் வேணும். ரைட் ஃப்ரம் கமல் சார்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கமல் சார், விக்ரம் சார், சூர்யா சார், தனுஷ் சார், இந்த மாதிரி பயங்கர எல்லா ஆர்டிஸ்டும் வந்து வேற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறதுல வந்து பயங்கரமா இது வரைக்குமே நம்மளுக்கு அதை சாட்டிஸ்ஃபைடா பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சமாச்சும் வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சா அருண் சாரே அதுக்கான வழியை வந்து அழகா போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால அப்படியே அமேசிங் சார். சோ நீங்க சொன்னீங்க தியேட்டர்ல போய் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தியேட்டர்ல பீப்புள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாங்களா நீங்க பாக்குறப்போ? இனிஷியலா வந்து ரெகக்னைஸ் பண்ணல. பட் இவங்க என்னுடைய முன்னாடி படங்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதனால வந்து
அவங்க ஈஸியா நான் வந்து ஒரு ஹாய் சொல்லும் போதோ நான் ஒரு ஸ்மைல் பண்ணும்போதோ ஏய் நீங்க தானே அப்படின்னு கனெக்ட் ஆயிடுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, நைஸ் சார். அண்ட் நீங்க வந்துட்டு நிறைய வருஷங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஒர்க் ஆமா. பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டராவும் வந்துட்டு ம். இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்க செப்பரேட்டா பண்ணிப்பீங்கல்ல. ஆமா, அவங்க ஆமா. சொல்ல வேண்டாம், இவங்க ஆமா. சொல்ல வேண்டாம். நான் இந்த கதைக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிறேன்னுட்டு. ஆமா. அந்த மாதிரி உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு கேரக்டருக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி அது அந்த 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 கதாபாத்திரத்தை வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பேன். வேற யாராவது நம்ம பிரகாஷ் ராஜ் சாரோ இல்ல ரகுவரன் சாரோ இல்ல நாசர் சாரோ, ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா பாலையா சார் இருக்காரு, அசோகன் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சுர்லிராஜ் சார், நாகேஷ் சார், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்மளுடைய கேரக்டர்ஸ் வந்து இந்த சைட்ல இருந்து நம்ம வந்து தேடும்போது ஏதாவது ஒரு சின்ன இன்ட்டு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம நம்ம பண்ணலாமான்னு நம்ம வந்து யோசிப்போம். சில படங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவா டிஸ்கிரிப்ஷனாவே அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வச்சுட்டு நம்மளே ஒரு இமேஜினா ஒரு கேரக்டர் இப்படி இப்படி இவன் பாடி லாங்குவேஜ் இப்படி நடந்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டா எப்படி இருக்கும், இல்ல ரொம்ப வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷார்ப்பா இருந்தா எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம ஒரு பண்ணி பண்ணி பார்ப்போம். ஒரு டேக் போகும்போதே அப்படியே பண்ணி பார்ப்போம். சரி லைட்டா கொஞ்சம் அதை மாத்தி பார்ப்போம் அப்படின்னு தான் பண்ணுவோம். ஒரு கேரக்டருக்கும் அப்படிதான் வந்து பண்ணுவோம். நீங்க வந்துட்டு உங்களோட ஜர்னில நிறைய ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆமா. போயிருப்பீங்கல்ல. ஒரு பெஸ்ட் அண்ட் ஒரு வஸ்டான ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? பெஸ்ட் ஆடிஷன் வந்து இரும்பு திரை தான் என்னோட பெஸ்ட் ஆடிஷன். ம். ஸோ அதே மாதிரி மாயாவும் சொல்லலாம் என்னோட பெஸ்ட் ஆடிஷன் சொல்லிட்டு. ஏன்னா இரும்பு திரை பண்ணும்போது என்னாச்சுன்னா வந்து ஒரு அப்பதான் இனிஷியலா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெரிய கியூ எங்க இருக்குன்னா நம்ம வசந்த பவன், பழைய நம்ம வீட்டு வசந்த பவன் இருக்கும் இங்க வடபழனி கிட்ட. ஸோ அங்கிருந்து அப்படியே வந்து நேரா விஷால் சார் ஆஃபீஸ் வரைக்கும் அது ஒரு பெரிய கியூ நின்றுட்டு இருந்துச்சு. சரி இதே கியூல நம்மளும் நின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நின்ட்டோம். எப்படியும் ஒரு 100ல இருந்து ஒரு 300 பேர் நின்றுப்பாங்கன்னு வச்சுக்கலேன். நம்ம அதே கியூல நின்ட்டோம். சரி அதுக்கப்புறம் வந்து அது வந்து படங்கள் முன்னாடியே பண்ணாதவங்க கியூ போல இருக்கு, எனக்கு தெரியல. ஸோ நாங்க நின்று அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த சைடா பைக்ல வந்துட்டு இருந்தாரு. அண்ணன் நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க, இது வந்து ஆல்ரெடி படம் பண்ணாதவங்களுக்கு, நீங்க ஆல்ரெடி தான் மாயா மாறி எல்லாம் பண்ணிட்டீங்களே, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அது ஒரு சின்ன கியூ. அந்த கியூல ஒரு 50 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த கியூல வந்து நின்ற பிறகு அதுக்கப்புறம் மித்ரன் சார் வந்தாரு. மித்ரன் சரவணன் சார் வந்து ரெண்டு பேஜ் டைலாக். எப்படின்னா வந்து ஒரு டைலாக் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காமெடியா அந்த மாதிரி இருக்கும், இன்னொரு டைலாக் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காமெடி டைலாக் பண்ணோம், அதுக்கப்புறம் சீரியஸ் டைலாக் பண்ணோம். ஸோ ரெண்டுத்தையும் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் திருப்பியும் கால் பண்ணாரு, சாரே கால் பண்ணாரு. இந்த ரெண்டுமே நல்லா இருக்கு, ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுவும் ஒன்று பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பண்ணாரு. சரி நான் ஆஃபீஸ் வரவா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். ஆஃபீஸ் போனோன்னா அவர் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி, ஏன்னா விஷால் சார் என்ன இதெல்லாம் நடந்துட்ட பிறகு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அவர் என்ன அடிப்பாரு. நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு என்ன அடிப்பாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனு, அதுக்கப்புறம் அவர் கேட்குற அர்ஜுன் சார் பத்தி சொல்லுவேன். டார்க் டெவில்னா யார் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல ஒரு இன்ட்ரோ மாதிரி அதை வந்து ஃபுல்லா வந்து பண்ண பிறகு அவரு சாட்டிஸ்ஃபைட். ஸோ அது கொடுத்தாரு. ரொம்ப இதுவா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்கு. படங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னன்னா நமக்கு இந்த படத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நம்மள ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா அது படம் செட்டப்லயே இருக்காது. ஒரு மாதிரி என்ன இது ஒரு மாதிரி இருக்கு, இப்படி உள்ள காலை வச்சோடனே சந்திரமுகியில வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து தோணிடும். காலை வச்சோம் ஏதோ ஒண்ணு இருக்குடா இங்க அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டே வந்து கொஞ்சம் வா இப்பவே கிளம்பிடலாம். சரி கூப்பிட்ட மரியாதைக்காக போயிட்டு ஒண்ணு பண்ணுவோம், அது ஒர்க் ஆகாது, நம்மளுக்கே தெரிஞ்சிரும், வந்துருவோம். அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா. அது நீங்க ஆர்டிஸ்டா ஒரு 5 வருஷம் நடிச்சாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். எப்போ பேமெண்ட் வரும், எப்போ பேமெண்ட் வராது, எப்போ வந்து ஷூட்டிங் இருக்கும், ஷூட்டிங் இல்லாம இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிரும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர் சார். சோ நீங்க இப்போ பேமெண்ட்ஸ் வருமா வராதா அத பத்தி பேசுனீங்க. பேமெண்டே வராது அப்படின்னு தெரிஞ்சும் ஏதாவது ஒரு படத்துலயோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட்லயோ போய் ஓகே இவங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு போய் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அது பேமெண்ட்காக பண்ண மாட்டோம், பேஷனுக்காக பண்ணுவோம். ஓகே. சோ டிஎஃப்டில எல்லாம் வந்து ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அங்க வந்து ஃபிலிம்ல வந்து ஷூட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் பண்ணுவோம், அப்பெல்லாம் வந்து ஃபிலிம்ஸ்ல ஷூட் பண்ணுவாங்க. இப்பவும் அவங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ் ஒரு கேன் மட்டும் கொடுக்குறாங்க போல இருக்கு. ஸோ அதுல அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி ஃபிலிம்ல ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஃபிலிம்ல பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு
ஃபிலிம் வந்து ஒரு கேன் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அந்த டைம்குள்ள நீங்க பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னொரு கேன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கும். ஸோ ப்ரிப்பேர்டா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து வெளியில வரும். ஸோ அது எனக்கு பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னொரு தீரா கதைன்னு சொல்லிட்டு டிஎஃப்டி பசங்க பாஸ் அவுட், அதுல ஜான்ட்டு ஒரு ஒரு தம்பி வந்து அவன் வந்து அண்ணா என்கிட்ட காசுலாம் இல்லைன்னா என்கிட்ட ஒரு கதை இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால கொடுக்க முடியும், அந்த கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு. அந்த கதை கேட்டோம். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கதை கேட்கும் போதே நானும் டிசில நடிச்ச அவினாஷும் அதுல நடிச்சிருக்கோம். கதை கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இதுக்கு நம்ம காசு வந்து வேற படத்துல வாங்கிக்கலாம், இதுக்கு வந்து நம்ம வந்து ஆத்மார்த்தமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days வந்து அந்த டிஎஃப்டில படிச்ச அந்த ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, அவனுக்காக வந்து அந்த படம் பண்ணோம். அதுல ஒரு சுயநலமும் இருக்கு. ஏன்னா அந்த கதை நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி, நம்மளுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக. சோ நைஸ் ஆஃப் யூ சார். சோ இப்போ நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்து உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல அது பியூர்லி பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்டா? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க. பட் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இப்போ தீரா கதை வந்து ஷார்ட் ஃபிலிம், அது வந்து ஒரு படம் தான் ஆக்சுவலி. அது ஒரு 1.5 மணி நேரம் படம். ஷார்ட் ஃபிலிமும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாருமே வந்து அந்த அந்த குவாலிட்டியை நம்ம சில பேர்கிட்ட அது இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. நான் மோஸ்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுனால எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் யாராவது பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க கூட கேட்கறதுக்கும். ஏன்னா புது புது ஐடியாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது கோக்கியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் கிடைக்கும் போது லைட்டா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்க. நீங்க வேற பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. யாராவது ஃப்ரீயா நடிக்கிறது 1 நாள் 2 நாள் நடிச்சு கொடுப்பாங்க. நீங்க என்ன 10 நாள் 15 நாள் எங்க கொண்டு போறீங்களே? இல்ல, இது எப்படின்னா அது என்ன சொல்றது, இப்போ 1 மந்த் நம்ம வந்து சும்மா இருக்கணும் வைங்களேன். இப்போ இன்னைக்கு ஆகஸ்டா, இப்போ அடுத்தது வந்து அக்டோபர் தான் உங்களுக்கு ஷூட் இருக்கு. ஆனா அந்த 1 மந்த் உங்களுக்கு இருக்குல்ல, 1 மந்த்ல உங்களுக்கு கம்மி காசு தான் காசே இருக்காது. பட் ஆனா ஒரு கம்மி காசுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க எடுத்துக்கலாம்ல. ஒரு ரீல் ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும்ல உங்களை. சும்மா இருக்கிறது பிராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன காசு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி தானே. ஸோ அந்த பிராக்டிஸே பெர்ஃபெக்டா வந்துச்சுன்னா அது உங்களுக்கும் நீங்க லக்கி தானே அதுல. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிங்காக நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கண்டினியூஸா. இதுல இடையில டப்பிங் எங்க இருந்து வந்துச்சு? டப்பிங் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலி சினிமா வந்ததுல இருந்து நிறைய பின்னணி, நிறைய க்ரௌட்ல இருந்து நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் நடுநிசி நாய்களுக்கெல்லாம் பேசியிருக்கேன். வாய்ஸஸ் அங்கங்க வாய்ஸஸ் பேசியிருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் டப்பிங் வந்து மேல ஒரு ஆர்வம் வந்து பயங்கரமா வந்து எனக்கு உண்டாச்சு. ஏன்னா வேற ஆர்டிஸ்ட்க்கு நம்ம வாய்ஸ் வந்து கரெக்டா ஃபிட் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு மலையாளம் ஆக்டர், அவங்க அவ்வளோ பொட்டன்ஷியலா ஒன்று பண்ணியிருப்பாங்க. இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா அது மூலியமா அவங்களுக்கு உடைய ஒர்க் கொஞ்சமாச்சும் ஜஸ்டிஃபை ஆகும் இல்லையா? அப்படிதான் நான் பார்ப்பேன். ஸோ அதனால அந்த மாதிரி டப் பண்றது பிடிக்கும். பட் என்னன்னா ஸ்லாங்கு, இப்போ காரைக்குடி ஸ்லாங்கு, அப்புறம் கன்னியாகுமரி ஸ்லாங்கு, திருச்சி ஸ்லாங்கு, இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஸ்லாங் கத்துக்கலாம். ஒரு வெப் சீரிஸ் பண்ண அரபிக்கடல், அதுல வந்து கன்னியாகுமரி ஸ்லாங் இருக்கும். ஸோ அண்ணா சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து கண்ணதாசன் சாரோட பையன். ஸோ அவர் வந்து அந்த ஸ்லாங் எல்லாம் பயங்கரமா தெரியும் நிறைய. ஸோ எல்லாமே லேர்னிங் தானே. ஸோ அதுல வந்து அதை கத்துக்கிட்டோம் நம்ம. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க சொல்றீங்க, நான் கத்துக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஈகர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க வந்துட்டு ஓகே நான் அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இல்ல ஒரு மலையாளம் படமோ இல்ல ஒரு தெலுங்கு படமோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சும் இருக்கேன், ஆக்சுவலி பண்ணியும் இருக்கேன். மலையாளத்துல வந்து இப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து நிவின் பாலி நயன்தாரா பண்றாங்க. அது பியூர் மலையாளம் படம். ஆனா வந்து அதுல நான் தமிழ் கேரக்டர் தான் பண்றேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்ட்ரெயிட் மலையாளம் படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரேஷனும் சுமலதாவும் இதே ஹாரியாய பிரணயகாந்தாவது ஒரு படம் இருக்கு. அதுலயும் வந்து அது நிந்தாந்தன் கேஸ் கூடன்னு ஒரு அத்தீஷ் பொடுவால் பண்ண, குஞ்சாக்கா கோபன் சார் பண்ண ஒரு பெரிய ஹிட்டான படம். அவங்க நிறைய நேஷனல் அவார்டு, அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கிச்சு. அதோடைய ப்ரீக்வல் அந்த படமும் மலையாளத்துல பண்ணேன். எனக்கு மலையாளம் பேசுறதுக்கும்
கத்துக்கிறதுக்கும் நடிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். மலையாளம் மட்டும் இல்ல, எந்த தெலுங்கும் ரொம்ப பிடிக்கும். தெலுங்குலும் அதே மாதிரி தான். தெலுங்குல வந்து ஒரு படம் ஆரம்பிச்சோம். அது அது கொஞ்சம் இப்ப பிரேக் விட்டுருக்காங்க. திருப்பியும் நடந்துச்சுன்னா திருப்பியும் போயிட்டு ஓகே சார், சூப்பர். சோ இப்போ நீங்க ஷார்ட் ஃபிலிம்ல பண்ண ஒரு கேரக்டர் ஒரு பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அதையே அதோட ஃபீச்சர் ஃபிலிம்லயும் உங்களே காஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுதான் மாயா படத்துல அந்த கேரக்டர். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ மாயா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிகழ்வாவே அது செம்மையா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாயா வந்து அஸ்வின் சரவணன் வந்து அந்த கதையை வந்து எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சுட்டு எல்லா இடத்துலயும் போய் சொல்றாரு. பட் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர், ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம இதை ஷூட் பண்ணிடுவோம், இதை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கும்போது தே வில் பிலீவ், ஒரு பிலீவ்னஸ் ஒன்று வரும்ல, நம்புவாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கார்த்திக் கண்ணன் ஜெயிலர் சினிமாட்டோகிராஃபர் அவரு, அதுக்கப்புறம் அஸ்வின் சரவணன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 8 minutes to 10 minutes ஷார்ட் ஃபிலிமா வந்து எடுத்தோம். அதுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், இந்த காட்டுக்குள்ள போட்டு பயந்து ஓடி வர்றது. அந்த சீக்வன்ஸ்ல நான் நடிச்சேன். ஸோ அதே சீக்வன்ஸ் வந்து திருப்பியும் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் வந்து தங்கப்பிரபாகர் சார் அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதே கண்டென்ட்டை வந்து அவரு ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுலயும் வந்து அந்த கேரக்டர் கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆட்டோ டிரைவரா பண்ணியிருப்பேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்குமே வந்து 6 ஆடிஷன் வந்து டிஃப்ரெண்டா வச்சு பார்த்தாங்க. ஆனா வந்து யாருமே செட் ஆகல. இவரு தான் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு அஸ்வின் சரவணன் வந்து என்னையே வந்து கேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. பொதுவா வந்துட்டு ஒரு ஆக்டர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்த, புதுசா ஸ்விம்மிங் கத்துப்பாங்க, புதுசா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களை அப்டேட்டடா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க? மோஸ்டா வந்து கொஞ்சம் ஹெல்த்தா கொஞ்சம் நிறைய பார்த்துப்பேன். நான் முன்னாடி ரொம்ப வெயிட் போட்டு ஒரு மாதிரி எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நம்மளுக்கு ஆர்கானிக்கா என்ன வந்து ஒர்க் ஆகும், இந்த மாதிரி கெமிக்கலா போகாம ஆர்கானிக்கா என்ன ஒர்க் ஆகும் அப்படின்றது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் யோகா, இந்த மாதிரி காயகல்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணிருப்பேன். கொஞ்சம் தேடுவேன், கொஞ்சம் படிப்பேன், கொஞ்சம் ஏதாவது ஆக்டிங் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி அதுல வந்து வீடியோஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அது கத்துக்கலாம். ஏன்னா டெய்லியும் நம்ம ஏதாவது கத்துக்கிட்டே இருந்தா நம்மளும் அப்கிரேட் ஆகிட்டே இருப்போம். ஸோ அதனால அப்படி பண்ணிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். அதனால அது அப்படியே போகுது. ஓகே. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வந்துட்டு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இல்ல ஒரு மென்டார் மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு இருப்பாங்க. இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி வருது, மச்சான் நான் இதை எடுக்கிறதா டவுட்டா இருக்கு அப்படின்னும் போது ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்போம். அந்த மாதிரி நீங்க யாருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பீங்க? நான் வந்து பிரசன்னா ஜிகேன்னு சொல்லிட்டு எடிட்டர், டிசி படத்தோட எடிட்டர். நானும் அவரும் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவர் தான் எடிட்டர். ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா அவர்கிட்ட தான் கேட்பேன், என்னடா இது என்ன இது ஒர்க் ஆகாதா, வேலைக்கு ஆகுமா அப்படி. அவங்க நேராவே சொல்லிடுவான், இது ஒர்க் ஆகாது, இல்ல இது ஒர்க் ஆகும், இது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு டீமா க்ரோ ஆயிட்டு இருக்கீங்க. ஆமா, இது மூவி மென்னுட்டு ஒரு குரூப் இருக்கு. அந்த மூவி மென்ல வந்து நிறைய படத்துல சம்பந்தப்பட்ட நிறைய பேர் ஆர்டிஸ்ட், அது மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. விஷ்ணுவர்தன் சாரோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, கார்த்திவேல் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர்ல வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ், அது மாதிரி நிறைய பேரோட இன்புட் இருக்கும். ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க கிட்ட ஈஸியா ரீச் அவுட் பண்ணி இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போ எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் ஏதாவது ஒரு வெப் சீரிஸ்ல ஒரு கேரக்டர்ல நீங்க வந்துடுறீங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கும். இல்ல இது நம்ம இதுல அவங்களை பார்த்தோமே, அதே கேரக்டர் தானே, அதே பர்சன் தானே அப்படின்னு ரொம்ப வியப்பா இருக்கும். எப்படி பாக்குறீங்க அதை? படங்கள் பண்றதையும் தாண்டி வெப் சீரிஸ்ல உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கா? ஆமா, வெப் சீரிஸ் இப்போ இனிஷியலா கூட மம்முட்டி அண்ட் ஸ்டார்ஸ்ன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ மத்தகம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிங்கர் டிப் 2, அதுக்கப்புறம் ஆகாஷ்வாணி வந்து கவின், அதுக்கப்புறம் அருண் விஜய் சாரோட தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். ஸோ சீரீஸ் பண்ணும்போது என்னன்னா படம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். என்னன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிளஸ் நல்லாவும் வந்து அறிவழகன் சார் தான் வந்து ஷூட் பண்ணாரு, ஈரம் டைரக்டர். ஸோ அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட். பிரசாந்த் முருகேஷ் வந்து கிடாரி டைரக்டர். அவர் வந்து
மத்தகம் பண்ணாரு, அதர்வா, மணிகண்டன் அவரும் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்மளால வந்து இன்னும் ஒரு 5 டேரக்டரோட ஒர்க் பண்ணிட்டோம். இன்னொரு ஒரு 10 டேரக்டரும் வந்து அது மூலியமா நம்மளுக்கு தெரிய வரும், நிறைய கத்துக்கலாம். அது மாதிரி தான். ப்ளஸ் நம்மளுக்கு சம்பளமும் வேணும். ஓகே. நிறைய நாள்னா நிறைய சம்பளம் இருக்கும். கொஞ்சம் ஃபினான்ஷியலா நம்ம சேஃப் ஆயிடலாம், ப்ராப்ளம் இருக்காது. அதுக்குதான் வீட்ல அடி வாங்க வேணாம். ஓகே சார். சோ இப்போ வெப் சீரிஸ் பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணட்டும். சோ அதனால இதையும் கேட்டுறேன். நீங்க வெப் சீரிஸ்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் பண்றீங்க, அதே மாதிரி படங்கள்லயும் பண்றீங்க. எதுல உங்களை நீங்க இன்னும் நிறைய தேடிக்கிறீங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது சார் உங்களால? பட் ஃபிலிம்ஸ்ல தான் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா ஃபிலிம்ல தான் வந்து உங்களால வந்து ஃபிலிம்ல வந்து அதிகமா உங்களால இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மீடியமே வந்து ஃபிலிம்ஸ் தானே. அதுக்கப்புறம் தான் வந்து அது எல்லாமே வெப் சீரிஸாவும் ஷார்ட் ஃபிலிம்ஸாவும் இதுவா வந்துச்சு. ஸோ அந்த மீடியம் தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் மீடியம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு படம் வந்து நம்ம எடுக்கிறது வந்து தியேட்டருக்காக எடுக்கிறோம். ஸோ அந்த தியேட்டரில் அது வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இன்னும் நீங்கள் ஈஸியாக வந்து அதை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு தியேட்டரில் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க. இதுக்கு முன்னாடி ட்ராமா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கீழே இருந்து ஆடியன்ஸ் டைரக்டா கனெக்ட் பண்ணுவாங்க. அதோடைய லார்ஜஸ்ட் மீடியம் வந்து சினிமா. ஸோ ஈஸியா ஆடியன்ஸோட இன்னும் நல்ல கனெக்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு படமும் தியேட்டருக்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. இன்னைக்கு படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடி நல்ல வசூல் கிடைக்கும் போது இன்னும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னும் நல்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஜேர்னில நிறைய வந்துட்டு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். செட்ல நம்ம நிறைய பேரை பார்ப்போம். அதுல வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஹீரோ அப்படி பார்த்து எவ்வளோ ஹம்பிளா, எவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் பர்சனா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு ஹீரோ அண்ட் ஒரு டைரக்டர் பத்தி சொல்லுங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண மோஸ்டா நான் ரொம்ப லக்கி ஆக்சுவலி. நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும் ரொம்ப ஹம்பிள். நிஜமாவே வந்து எனக்கு நான் சொல்றது ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும். பட் பாலாஜி சாரா இருக்கட்டும், மாரி அஸ்வின் சரவணன் சாரா இருக்கட்டும், மித்ரன் சரவணன் சாரா இருக்கட்டும், இப்போ அருண் மாதேஷன் சாரா இருக்கட்டும், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஹம்பிள். அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத ரொம்ப வந்து நம்ம கிட்ட கைண்டா வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத கொஞ்சம் எசிடேட் பண்ணாம அவங்க கிட்ட கேட்கலாம். அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும், நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஜெயிச்சிடலாம். ஸோ இவங்க எல்லாருமே எனக்காக அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாவே அவங்கெல்லாம் ரொம்ப ஹம்பிள். ஹீரோ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் வந்து பயங்கர ஹம்பிள். ஏன்னா ஹீரோவில் ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். அவர் ஜாலியாக பேசுவார், ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக விளையாடுவார். ஹீரோவில் வந்து இரும்பு திரை அவர் பார்த்துட்டாரு. ஸோ இரும்பு திரை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப ஹாப்பி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ பண்ணும்போது இதில் ஷரத் இருக்காரா, ஷரத் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரா, ஏதாவது ஒரு ரோல் வந்து ஷரத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. ஆனால் நானும் சைமன்டேனியஸாக வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஆடிஷன் பண்ணி ஓகே வச்சிருக்கேன். ஸோ அவரு வந்து சொன்ன உடனே அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் கேட்டேன் தெரியுமா இதில் நீங்கள் இருக்கீங்களான்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி தனுஷ் சாரும் ஜெகமே தந்திரத்தில் 40 days வந்து அவர் கூட ஒர்க் பண்ணேன். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அந்த டைம் ஒர்க் பண்ணும்போது டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நம்மளுக்கு கண்டினியூட்டிலாம் ஏதாவது இருந்தால் எனக்கு இது கையில் இருக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப அவரும் வந்து ரொம்ப சாப்பிட கூட்டு போவார் வெளியில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது. கார்த்தி சாரும் அதே மாதிரி சர்தார்ல வந்து கார்த்தி சாரும் வந்து சொந்த கதை சோக கதைலாம் பேசிட்டு இருப்பேன் நான் அவர்கிட்ட. அவர் வந்து கவலைப்படாதையா எல்லாம் நடக்கையா அப்படின்னு ரொம்ப. நான் விஷால் சாரும் அப்படிதான். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் கிரேட் பீப்புள். இப்ப நீங்க பேசுறப்போ கார்த்தி சாரோட மேனரிசம் எல்லாம் பிக் பண்ணீங்க, மிமிக்ரி எதுவும் பண்ணுவீங்களா சார் நீங்க? இல்ல அது மாதிரிலாம் இல்ல, சும்மா அவர் கூட ஒரு 40 days ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணதுனால நம்ம அவர்கிட்ட பேசும்போது நம்ம ஈஸியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ஆக்டர்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தா வந்து இன்னொரு இப்போ யார்கிட்ட போயிட்டு சொல்லும் போது இவங்க இப்படிதான் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிப்போம், இப்படிதான் கேட்டாங்க அப்படி. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம் நம்ம. ஸோ அப்படிதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டும் நம்மளுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது ஈஸியா நம்ம கிட்ட அந்த இயல்பாவே அது வந்துடும் நம்மளுக்கு. அதான் சொன்னேன். நைஸ் நைஸ் சார். ஸோ ரொம்ப வந்துட்டு ஹாப்பியா கைண்டா இருக்கிற பீப்புள் பத்தி சொன்னீங்க. பட் இதுவே டைரக்டர் ரொம்ப டைரக்டரா அந்த சீன்லே இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ப்பா, இவர் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர் பத்தி?
குருஸ்மரன் ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து இப்போதான் இஸ் கோயிங் டு டைரக்ட் சூன். அவர் சீக்கிரமா அவர் அப்படிதான் ரொம்ப அப்படியே உருன்னே இருப்பாரு. அவரு அப்படியே தான் இருப்பாரு. சரத் தயவு செய்து வேலையை பாருங்க சரத், சும்மா குரு பசிக்குது குரு, ஏதாவது கொடுங்க, அதான் தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு, இதுக்கு மேல என்ன அப்படின்னுவாரு. அது அவரு தான் ரொம்ப உருன்னே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு ஹாப்பியாவே இருக்க மாட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் என் ஃப்ரெண்டு, அதனால என்ன பண்றது. அதனால தைரியமா சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே அவர் அடுத்தது படம் பண்ண போறாரு, வரும் சீக்கிரம். அந்த Wow, தயிர் super. சாதம் சாப்பிட்டுட்டு வந்த அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தே செமையா ஆகணும் இருக்கும், சார். நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் பரத் மோகன் பத்தி சொல்லணும். பரத் மோகன் வந்து இப்போ மஜந்தான்னு ஒரு படம் இது பண்றாரு. அவர் ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஓகே. இவரு சாந்தனு பாக்கியராஜ், அஞ்சலி நாயர் பண்றாங்க. பிராண்ட் பிளிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே. செம்ம சீரியஸா இருப்பாரு. ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து சீரியஸான சப்ஜெக்ட், அதனால ஹாப்பி, அதாவது எமோஷனல், கலர் ஆஃப் நோ எமோஷன் தான் அது ஒரு தீமே. அவர் இக்லூன்ட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. ரொம்ப சீரியஸா இருப்பாரு அவர் செட்ல. ஏதாவது ஒண்ணுன்னா ஓகே ஓகே அப்படின்னு கொஞ்சம், ஆனா நம்ம கட்டு சொல்லிட்டாருன்னா ஜாலி ஆயிடுவாரு. இந்த கட்டு சொல்ல வரைக்கும் பயங்கர சீரியஸா. ஓகே. ஓகே சார். சோ இப்போ நீங்க வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணி சினிமாக்குள்ள வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களோட பிளான் எப்படி சார்? ஹீரோவா ஆக்ட் பண்றது, இப்போ இருக்க ட்ரெண்ட்ல டைரக்டர்ஸ் ஹீரோ ஆயிடுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ ஆயிடுறாங்க, சோ காமெடி ஆக்டர்ஸும் ஹீரோ ஆகுறாங்க. நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க சார்? அதாவது என்னன்னா, நீங்களே சிரிக்கிறீங்க. எனக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரிலாம் என்னோட நீங்க பெட்டரா நல்லா ஹியூமர் பண்றீங்க. ஐ லைக் யுவர் ஹியூமர், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீங்க ஆக்சுவலி ஹியூமர்லாம் ட்ரை பண்ணலாம், சினிமால எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிஜமாவே. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. பாராட்டுறீங்களா? பாராட்டுறேன். இவ்வளோ ஜாலியா ஒரு ஹியூமரை போட்டீங்க, ஹீரோவா ட்ரை பண்ணுங்க. சரி, நான் வந்ததே வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அது ஹீரோன்றது வந்து இட் ஷுட் பி மோர் தென் எ கேரக்டர். சரி, ஒரு 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 ஹீரோவால வந்து எல்லாமே, ஒரு ஆர்டிஸ்ட்னாலே வந்து அவங்களால எல்லாமே பண்ண முடியும். பட் இங்க நம்ம தமிழ் சினிமால வந்து ஹீரோக்குன்னு ஒரு நல்ல ஒரு இமேஜ் வேணும். பிளஸ் என்னன்னா, ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை ரொம்ப பிடிக்கணும். ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே அப்படியே இப்போ லோக்கி சார் வரைக்குமே எல்லாருமே வந்து லவ் பண்றாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மள வந்து நடிக்கிறான் அப்படின்னு ஏத்துக்கணும். அது இப்பதான் நடந்திருக்கு. அதுவே இப்பதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்மள அவங்க லைக் பண்ணணும், லவ் பண்ணணும், மத்த கேரக்டர். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி கேரக்டர் ரோல்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே கேரக்டர் ஆர்டிஸ்ட் பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கமிங் பேக் டு டிசி, எங்க எல்லாருக்குமே வந்துட்டு லோகேஷ் சார் ஒரு டைரக்டரா தெரியும். பட் ஆக்டரா அவர் கூடவே இருந்திருக்கீங்க, டிராவல் பண்ணிருக்கீங்க. சோ ஆஸ் ஆக்டரா வந்து அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாரு, என்ன மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட எனக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா டைரக்டரா நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்ட்டு. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு, கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க, சூர்யா சார், இந்த மாதிரி ஃபகத் ஃபாசில், இந்த மாதிரி பயங்கரமான ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணிட்டாரு. இப்போ ஆக்டரா அவர் எப்படி இருக்க போறான்றது எனக்குமே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தா கன்ஸ் செமையா ஹேண்டில் பண்றாரு. அதுக்கப்புறம் டைலாக்ஸ்லாம் வந்து அப்படி 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 பிக் பண்ணிட்டு பண்றாரு. செமையா வந்து என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் இருக்கும்போது அதுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டா வந்து அவர் பண்றாருன்னு நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவரு எந்த ஆக்டர் மாதிரியும் வந்து ரிசம்பிளே ஆகல. அவரு லோக்கி மாதிரியே இருக்காரு. லோக்கி மாதிரியே ஒரு ஸ்டைல் ஒண்ணு உருவாயிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆஃப் ஸ்கிரீன்ல லோகேஷ் சார் கிட்ட நீங்க எப்பயாவது செட்ல இருக்கப்போ அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஏதாவது கேட்டிருக்கீங்களா சார்? நிறைய கேட்பேன். நான் ஏதாவது கேட்டுட்டே இருப்பேன். இது அடுத்தது என்ன பண்றீங்க, இதுக்கு அடுத்தது என்ன பண்றீங்க, உங்களுடைய 1 year பிளான் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் கேட்பேன். ஸோ அடுத்தது வந்து அல்லு அர்ஜுன் சார் பண்றாரு. அல்லு அர்ஜுன் சாரோட படம் பண்றாரு. அல்லு அர்ஜுன் சார் வந்து இப்பதான் வந்து டிசிக்கு வந்து டியூட் பண்ணாரு. இது மாதிரி இன்ஸ்டால எல்லாரையும் டேக் பண்ணி எங்க போட்டோ எல்லாம் போட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணாரு. ரொம்ப 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 கைண்ட். இந்த நேரத்துல அவருக்கு நான் அல்லு அர்ஜுன் சார் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பிஸியான ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு ரெகனைஸ் பண்ணும்போது எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்குலாம் அது ஒரு ஹாப்பி தானே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் கேட்பேன், அல்லு அர்ஜுன் சார் படம் பண்றீங்களா அப்படின்னா, அது எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, அதெல்லாம் கேட்பேன். இப்போ அடுத்தது இமீடியட்டா அந்த ப்ராஜெக்ட் தான் பண்றாரு. அது முடிஞ்சு அடுத்தது வந்து இன்னொரு கமிட்மெண்ட் இருக்கு. அது 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 அடுத்த அனௌன்ஸ்மெண்டா வரல வரும்.
சூப்பர் சார். அண்ட் 15 இயர்ஸ் ஆஃப் வந்துட்டு மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் ஆமா. இல்ல. நிறைய வேலை பார்க்கணும், எத்தனை பேமெண்ட் வந்துச்சோ வரலையோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா நீங்க வந்துட்டு இதே ஃபீல்ட்ல இருக்கீங்க ம். அப்படின்னா எது உங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ணுது? உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எங்க இருந்து வருது? பேஷன் தான். லவ் டுவர்ட்ஸ் சினிமா அண்ட் பேஷன், அது 2 தான். கம்பேஷன் 2 தான், வேற வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வயசுலயே நினைச்சிட்டோமா, ம். ஸோ அது என்ன பண்ணாலும் அது போக மாட்டுது. அது பத்தல, இன்னும் ஏதாவது இன்னும் ஏதாவது இன்னும் ஏதாவது அந்த மாதிரி வந்து தோணிட்டே இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி தோணுதோ, டிசி மாதிரி ஒரு நல்ல படங்கள் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் யோசிக்க வைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பொறுப்பு இருக்கு நம்மளுக்கு. நம்ம பண்ணா நல்ல படங்கள் பண்ணா பாக்குறாங்க அப்படின்னும் போது நம்மளும் சரி நல்ல படங்கள் நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. நிறைய நல்ல கதைகள் எடுத்து நல்ல கேரக்டர்ஸ் ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. சோ இவ்ளோ நேரம் வந்துட்டு உங்களோட சினிமா ஜர்னிய பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு செக்மெண்ட் இதுல சொல்லுங்க. என்னன்னா, நீங்க பாடணும், அதுல இருந்து நாங்க ஒரு கேள்வி கேட்போம். நான் பாடணுமா? வருத்தப்படாதீங்க. ரொம்ப பயப்பட வேண்டாம். நாங்க பாடி உங்களை கொஸ்டின் கேட்க போறோம் சார். சரி, ஓகே. இதுன்னா Okay. ஈஸியா இருக்குல்ல. ஜாலியா இருக்கு. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தி சொல்லுங்க. ராஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. அவனும் லார்ஜ்ன்னு சொல்லுங்க. ராஜ் ராஜா. ராஜ் ராஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. அவனும் என்ன மாதிரியே ஒரு ஆக்டர். ஓகே. அவன் நல்லா வரைவான், ஆர்டிஸ்ட். ம். ஸோ ஒரு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் அவன் இறந்து. ஸோ எனக்கு வந்து எப்பவுமே நான் ஏதாவது ஜெயிக்கும் போதோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நினைக்கும் போதோ அவனை எப்பவுமே நினைச்சிப்பேன். ஏன்னா அவன் எப்பவுமே வந்து நான் நல்லா இருக்கணும்ன்ட்டு நிறைய நினைப்பான். என்னை வரைஞ்சி எனக்காக வந்து காமிப்பான். அதே மாதிரி அவன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கான். எம்சிசியில் அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். அவனை இந்த டைம்ல அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க அந்த பாட்டு பாடணுன்னே எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து. நான் கூட நீங்க காமெடியாவே பேசிட்டு இருந்ததுக்கு ஏதோ ஒரு ஜோக்கா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். பட் சாரி. இட்ஸ் ஓகே. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணா, உங்க பேர ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுதிடும் புள்ளும். ஓகே. சோ சூப்பர் ஸ்டார்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ சூப்பர் ஸ்டார் பத்தி நீங்க அட்மையர் ஆனதுக்கு என்ன ரீசன், என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும்? அவரோட ஸ்டைல், அவரோட ஆரா, அவரோட ஸ்மைல், அவரோட ஹேர் ஸ்டைல், அவருடைய நிறைய ஆன்மீகமான பேச்சு, மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுற எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள்ல இருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரியே இருக்கும். பாட்டு ஒருவன் முதலாளியில இருந்து நீங்க எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு தெரிஞ்சுக்கோன்ற காலையிலேயே ரஜினி மாதிரி. சாரோட அந்த இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் அந்த செம மாதிரி. மோட்டிவேஷன். எனக்கு தெரிஞ்சு ரஜினி கோட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தாலே வந்து ஒவ்வொரு கோட்டு நீங்க படிச்சுட்டு போனாலே வந்து உங்க வாழ்க்கை வந்து கரெக்டா நடந்துரும் தான் நான் நினைக்கிறேன். பிரில்லியன்ட் ஆக்டர். அவரோட 6 இருந்து 60 இருக்கும், தப்பு தாளங்கள் இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் வந்து அவர் வந்து அப்படியே தனித்தனியா காமிச்சிருப்பாரு. இதுதான்டா ஆக்டிங் அப்படின்றத காமிச்சிருப்பாரு. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே. பயங்கர தீவிரமான ஃபேனா இருந்திருக்கீங்க ஆமா. சூப்பர் ஸ்டாருக்கு. மீட் பண்ணிருக்கீங்களா சார்? பார்த்திருக்கேன், நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஓகே. ஹலோ அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து பாக்கியராஜ் சார் ஒரு ஃபங்க்ஷன் அவருடைய சாதனை விழான்னு ஒண்ணு பண்ணாங்க. ஸோ ஆமா, அதுல ஆமா. வந்து சாரை பார்த்தேன். ஓகே. அவர் கூட நடிக்கணும்னு ஆசை. ம்ஹும். நிறைய படத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். Okay. சீக்கிரம் நடந்துரும் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா sir. நடக்கும். தேங்க்யூன்னு கோரஸ்ல சொல்றீங்க, கண்டிப்பா நடந்துரும் போலயே. ஆனா, positive-ஆன அது வந்து விஷயத்தெல்லாம் அப்படி positive heartfelt wish sir அது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. உனக்காக பிறந்தேனே எனதழகா, ஓகே. பிரியாம இருப்பேனே பகலிரவா. உங்களோட வைஃப் பத்தி சொல்லுங்க. அவங்க பேர் வந்து சுபாஷினி சிட்டி பாபு. ம்ஹும். அவங்க ஒரு நல்ல பெண்மணி. அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்துக்கல. அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. வெரி சப்போர்ட்டிவ். இனிஷியலாக கொஞ்சம் சினிமா பற்றி தெரியாது இல்லை, எப்படி இருக்கும் என்ன இருக்கும், அவங்களுக்கு இனிஷியலாக கொஞ்சம் புரியல. பட் இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கு, நிறைய ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ அவங்க தான் ஃபுல் டேக்கிங் கேர் வந்து அவங்க தான். டேக்கிங் கேர்.
டேக் கேர் ஆஃப் சுபாஷினி தான் நான். கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு சார். சோ இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. 15 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. சரத் ரவி அவர்கள் இந்த 15 வருடத்துல தொலைத்த ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? தொலைத்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஐடி வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு என்னன்னா எனக்கு டேக் இந்த ஸ்கூல்ல இருந்தே ஐடி கார்டு இருக்குல்ல, எனக்கு ஐடி கார்டு மேல அது என்ன கிரேஸ்னே தெரியாது. எனக்கு இந்த ஐடி கார்டு போட்டுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு படத்துல ஐடி கார்டு மாதிரி கேரக்டர் வந்தா ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவேன். மஜந்தால அப்படிதான் மெடிக்கல் ரெப் ஐடி கார்டு. அதுக்கப்புறம் ஆகாஷ்வாணியில வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஐடியில வந்து ஒர்க் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஐடி கார்டுக்கு வித்தியாசமான எனக்கு தெரியல, எனக்கு அது ஐடி கார்டு மேல அவ்வளவு ஒரு கிரேஸ் இருக்கு. எனக்கு ஸ்கூல்ல ஒரு தடவை கூட ஐடி கார்டு போடாம நான் போனதே கிடையாது. ஏன்னா அது ஒரு மாதிரி நம்ம யாரு எடுத்து பாத்துக்கலாம், ஓ நம்ம செல்ஃப் ரிமைண்டர் கொடுக்குற ஒரு விஷயம்னால எனக்கு இப்போ இந்த 15 இயர்ஸ்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க அச்சீவ் பண்ணிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. பட் உங்களோட ஒரு கோலா இருக்கிறது அடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன ஆசை? இந்த டைரக்டர் கூட நடிக்கணும், இந்த ஆக்டர் கூட ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு வந்து விஜய் சார், அஜித் சாரோட ஒர்க் பண்ணணும்லாம் ரொம்ப ஆசை. அது வந்து ஜனநாயகன் படத்துல வந்து நிறைவேறிச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ஆசை வந்து இப்போதைக்கு வந்து கடவுள் புண்ணியத்துல அது ஓகே. இப்போ அடுத்து வந்து இருக்கிற கமல் சார், ரஜினி சார் இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும், அஜித் சார் இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும் எனக்கு. ஸோ அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு, அதுதான் வந்து ஏன்னா நம்ம பார்த்து ரசிக்கிற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றது தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அதனால இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. டிசி ஸ்கிரீன்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். we are all very happy for you. அடுத்தடுத்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அடுத்து வந்து மஜந்தா இருக்கு. பரத் மோகன் அண்ட் சாந்தனு பாக்யராஜ், அஞ்சலி நாயர், பக்சண்ண, வடவா கோபி, அதுக்கப்புறம் அர்ச்சனா, சௌந்தர்யா மேம்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஃபுல் ஆர்டிஸ்ட் கைஸே இருக்காங்க. ஃபுல்லா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யாராவது மறந்துட்டேன்னா விட்டுருங்க, சாரி. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் மேமோட சாவித்திரின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. மிஷ்கின் சார், கீர்த்தி சுரேஷ் மேம் பண்றாங்க. அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரவீன் சார்ன்னு சொல்லிட்டு நம்ம விக்னேஷ் சிவனோட அசிஸ்டன்ட், அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து நிவின் பாலி, நயன்தாரா மேமோட படம் வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் மலையாள படம். அது தமிழும் வந்து தமிழ் மலையாளம் ரெண்டும் கலந்துருக்கும். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த 3 படங்கள் இருக்கு லைன் அப்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.